வணக்கம். அக்காலத்தில டைரக்ட்டா அ இறைவனே இல்லாட்ட பூதத்தை சொல்லாத பயப்படுவாங்கன்னு அ சாப்பிடும்போது இருட்டில் சாப்பிடாத பூதம் வரும். பூதம் வந்துரும் இருட்டில சாப்பிடாதம்பாங்க. அதே மாரியா கர்மாங்கிறத நீ தவறு பண்ணாதே, கர்மாங்கிறது இருக்கு நாளைக்கு அத அப்படி ஆவாய், இப்படி ஆவான்னு அப்படி ஒரு நிலையை கொண்டு வருவாங்க. அது அக்காலத்துக்கு கொண்டு வந்த ஒரு தொடர்நிலை. இப்ப அப்படி இல்லை. ஏன்னா இப்பன்னு அவன் அவன் செய்த வினைய கடைசி காலங்களில் அவனே அணிவித்து முடித்து உதிர்ந்து விடுகிறான். அதனால் அப்போ உள்ள நிலைப்பாடு உண்மையே வேற தான். உண்மை. அப்போ வந்து அந்த இப்போ கோயில்கள சிற்பங்கள்ல ரொம்ப பெண் அந்த தெய்வங்களுடைய நிலையில லீலைகள் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த லீலைகளுடைய நிலை வந்து அப்போ உள்ள சமுதாய அப்போ உள்ள மனிதர்களுக்கு பக்குவமில்லாத நிலை. அதை பார்த்தாவது இதுபடி நடந்து கொள்ளட்டும்னு தான் வச்சுருக்காங்க ஒழிய, அது வேறு தவறான நோக்கில் அல்ல. இப்போ அப்படி அல்ல. எல்லாமே புரிந்து கொண்ட காலங்கள். இப்போவுடைய காலங்களில் டைரக்ட் நிலையத்தான் பார்க்குறாங்க. டைரக்ட் நிலைன்னு பார்க்கும்போது, இப்போ நடப்பு என்னங்க பார்க்கும்போது, நடப்பு வினையத்தான் அவங்கள் அறுத்து சொல்கிறார்கள். நடப்பில் விதைத்த வினையத்தான் கடைசி காலங்களில் அறுத்து சொல்கிறார்கள். அப்படிங்கும்போது கர்மா தொடர்பு உண்மையாகவே இப்போதைக்கு அது இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அணிவித்துக் கொள்கிறார்கள். எப்படி எனில் அடியனுக்கு தெரிந்த ஒருவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ரவுடி. அவர் வந்து ரொம்ப ரவுடித்தனம். அவர் மேலே பல கேஸுகள் இருந்து ரவுடியாக இருந்து கடைசி காலங்களில் ரவுடினா தட்டி பறிக்கிறது, வழிபோக்குறது, நிலை பண்ணுறது. அவர் கடைசி காலங்களில் அவருடைய மனைவி மக்கள்லாம் பிரிந்து அவர் பிறர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி அதை வச்சு அரைங்குறையமாக சாப்பிட்டு கடைசியில் நொந்து வெந்து தான் உதிர்ந்தார். அது அவருடைய வினையை, அவருடைய செயலை அவர்களே அறுத்து செல்கிறார்கள். அப்படிங்கும்போது அது கர்மானுடைய தொடர்பில் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அவங்க வினைங்கிறது உண்மையாக வினை தான். அது வினையை தாங்களாகவே அணிவித்து கொண்டு செல்கிறார்கள்.